கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 2025 ஆண்டை முடித்து புதிய வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் 12 மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை சுபத்திரமாக பலனோடு கிருபை கொடுத்து ஆரோக்கியத்தோடு அவரை ஆராதிக்கவும் நம்மளுடைய தேவையெல்லாம் சந்தித்து இந்த 2025 முழுவதும் கர்த்தர் நடத்தினபடினால கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரொம்ப எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், வியாதிகள், வேதனைகள், நிந்தைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் போதுமானவராகவும் நல்லவராகவும் அவங்களோடு கூட இருந்து இந்த வருஷத்தை அவர் அமைதியாக முடிக்க பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு சில வசனங்களை நாம் புதிய ஆண்டுக்காக நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். யோபின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 27வது வசனம் முடிய நாம் தியானிக்கலாம். வாசிக்க வேண்டாம். முதலாவதாக 36ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசியுங்கள். இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல் போதிக்கிறவர் யார்? கவனிங்கள். இதோ தேவன் தம்முடைய வல்லமையினால் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது மைட் ஆஃப் காட், அப்படியானால் இஸ் பவர். இங்கிலீஷ் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமை, தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். இங்கிலீஷ் பைபிளில் ஹிஸ் பவர்னு இருக்கும். அப்படியானால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இஸ் ஆம்னிபொட்டன்ட். அது நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது அவருடைய வல்லமை. அதை குறித்து நான் அதிகமாக சொல்லுவேனானால் அந்த வல்லமையை கவனிங்கள் குறித்து யோபு சொல்லுகிறார். 22வது வசனம் வாசியுங்கள் மறுபடியும். இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல் போதிக்கிற he doth teach us. He teaches. அவர் நம்மை போதித்து, சங்கீதத்தில் ஒரு வசனம் வருகிறது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அது சங்கீதத்திலே எந்த சங்கீதம்? 32ஆம் நடக்க வேண்டிய வழி. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். போதும், கவனிங்கள். அந்த வார்த்தையும் யோபு 36:22 யோசித்து பாருங்கள். அவரை போல் போதிக்கிறவர் யார்? அப்படியானால் 2026ஆம் ஆண்டு முழுவதும் 26 ஆண்டு முழுவதும் 2026 முழுவதும் he will teach, நமக்கு போதித்து அவர் நடத்துவார். அதான் முதல் வசனம், முதல் குறிப்பு his power, அவருடைய வல்லமை. இங்கிலீஷ் பைபிளில் நன்றாக படிச்சு பாருங்கள். his பவர்னு இருக்கும், அவருடைய வல்லமை. ஆனால் வசனத்தின்படி நான் சொல்லேனால் மைட் ஆஃப் காட், வல்லமை உள்ள தேவன். 2026 முழுவதும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் இஸ் மைட்டி, அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவரை போல் போதிக்கத்தக்கவன், போதிக்கிறவர் யார்? அப்படியானால் he is a good teacher. He is a good teacher. அந்த ராத்திரி வருவான் நிக்கதேமு இயேசு பார்க்க. யோவான் 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தான் வாசித்து பாருங்க. ராத்திரியில ஒருத்தன் வந்தான். யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ராத்திரியிலே இயேசு அங்க அத்தி மரத்து பக்கத்துல நிக்கிறாரு. அந்த அத்தி மரத்திலே உன்னை கண்டேன். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். முடியுமானால் வாசிக்கலாம். இங்கே வசனத்தின்படி போதித்த, you are a teacher in Israel இருக்கும். இது இஸ்ரவேலிலே போதிக்கிறவர். you are a teacher. அவன் சொல்லுவான், நிக்கதேமு சொல்லுவான். அந்த முதல் 2-3 வசனத்துலலாம் படிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக அந்த வசனம். நீர் போதிக்கிறவர் என்று அறிந்திருக்கிற, you are a teacher in Israel. இஸ்ரவேலிலே நீர் ஒரு போதகன் என்று அவர் 2ஆம் அதிகாரம் யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் ராக்காலத்திலே he came in the night. Rabbi, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவனை இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். கவனிகள், அதே கொஞ்சம் கீழே படிச்சீங்கன்னா you are a teacher, நீர் போதிக்கிறவர் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. கீழே 2-3 வருஷம் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள you are a teacher in Israel. இஸ்ரவேலிலே நீ ஒரு போதகன் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இங்க வசனத்துக்கு வருகிறேன். யோபின் புத்தகம் 36:22 வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். His power, அவருடைய வல்லமை 2026 முழுவதும் அவருடைய வல்லமை தான் உங்களை வழி நடத்தும். 2026 முழுவதும் அவருடைய பவர், அவருடைய வல்லமை அதுதான் உங்களை போதித்து நடத்தும். He will teach you. He teacheth. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும். He is teacheth. அப்படியானால் he will teach. அவர் உங்களுக்கு போதிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களானாலும் சபைகளானாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நான் பேசுகிறேன். I am talking about the children of God. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்து போதனை கேட்க மாட்டாங்க. அதாவது நான் ஏசியை குறித்து பல வருஷங்களுக்கு முன்பாக சொல்லுவேனால், கூட்டம் பெருசுன்னு இருக்கு. லாங் வெரி பிக் crowd once 20 to 30,000 people. அதில் எல்லாரும் உட்காந்து வசனத்தை கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் அப்படியே நடந்து போவாங்க, அப்படி வெளியில போவாங்க, பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போவாங்க, டீ குடிச்சிட்டு வந்து உட்காருவாங்க. இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இங்கே யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோபு அல்ல, எலிகு சொல்லுகிற ஒரு வார்த்தை 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் எலிகு என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த எலிகு சொல்ற வார்த்தை, தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். யோபு கிட்ட பேசுறாங்க. 3 friends were talking to the man of God, Job. தேவனுடைய மனுஷனாக யோபுவோட இந்த 3 பேர் பேசுறான், 3 நண்பர்கள். ஆனால் முதல் குறிப்பு ஹிஸ் பவர். புதிய ஆண்டு முழுவதும் நமக்கு அவருடைய வல்லமையினால தான் நம்மை நடத்துவார். இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது வல்லமான்னு சொல்லும்போது சக்தி, பலன். சொல்லுவோம், ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு, பலனே இல்லை, ரொம்ப
ரொம்ப படுத்துக்கலாம் போல இருக்குதுன்னுவாங்க. அதிகமா லேடிஸ் சொல்ற வார்த்தை. ரொம்ப தலை சுத்து பாரமா இருக்குது. ஒரு நேரம் படுத்துட்டு வரேன்னுவாங்க. அப்போ உலக பிரகாரமாக நமக்கு பலன் அடிக்கடியாக குறைகிறது. ஆனால் யோபு இந்த இடத்துல யோபின் புஸ்தகம் 36:22 அவர் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அதாவது அவருடைய மெத்தட் முதல் குறிப்பு இஸ் மைட். அவருடைய பவர், அவருடைய வல்லமை, அதாவது மைட் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை என்று நான் முக்கியப்படுத்துகிறேன். ஹிஸ் பவர், அந்த வல்லமையினாலே புதிய ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. இரண்டாவதாக யோபு 36:23 வசனம் வாசியுங்கள். அவருடைய வழியின் நியாயத்தை, அவருடைய வழி, இஸ் வே. முதலாவது இஸ் பவர், இரண்டாவது ஹிஸ் வே, அவருடைய வழி. புதிய ஆண்டு முழுவதும் 2026 முழுவதும் அவர் அவருடைய பாதையில் தான் நம்மை நடத்துவார். மனைவி பாதை அல்ல, புருஷனுடைய பாதை அல்ல, பிள்ளைகளுடைய பாதை அல்ல, திருமணமான மருமகனுடைய பாதை அல்ல, அல்லது மருமகளுடைய பாதை அல்ல, தாயுடைய பாதையோ தகப்பனுடைய பாதை அல்ல. ஒன்லி த காட்ஸ் வே. வசனம் சொல்லு, அவருடைய வழியில் நியாயத்தை, அவருடைய வழி, ஹிஸ் வே. ஹிஸ் வே என்று சொல்லும்பொழுது மெத்தட் ஆஃப் காட், அவருடைய முறை. முதலாவது மைட் ஆஃப் காட், வல்லமுள்ள தேவன். ரெண்டாவது இஸ் மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் பெரிய அதிகாரிகள் கீழே இருக்கவங்கள சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டோ ஸ்கூலோ டீச்சர்ஸோ ஸ்டூடெண்ட்டோ பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணு, இந்த முறையை பின்பற்று. அதுபோல் 2026 முழுவதும் தேவன் அவருடைய வழி, அதுதான் மெத்தட். அந்த மெத்தடை ஃபாலோ, அந்த முறையை எப்படி நாம் ஃபாலோ பண்ணணும், அந்த முறையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2026 முழுவதும் அவருடைய முறையை குறித்து, இஸ் மெத்தட், அவருடைய முறையை குறித்து நாம் பார்ப்போமானால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். 14:22 அதில் எழுதப்பட்டிருக்குது, வெட்டாந்தரையை வெட்டாந்தரை இருக்கும், ட்ரை கிரவுண்ட், ட்ரை லேண்ட். எக்ஸோடஸ் 14:22 வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். கவனிங்கள், குறிப்புக்கு வருகிறேன். இஸ் பவர் முதலாவது. இரண்டாவது இஸ் வே, அவருடைய வழி சொல்லும் பொழுது அது ஒரு முறையாக கர்த்தர் வச்சார். சும்மா இஷ்டத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தல, ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாரு. He divided the Red Sea. அவர் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே நடக்க பண்ணினார். அதாவது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின முறை, மெத்தட். அந்த முறையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, அங்கே ஒரு பில்டிங் இருக்கும், அங்கே சொல்லுவாங்க ஒரு மரம் இருக்கும், அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த கார்னரில் கொஞ்சம் பேர் நிற்பாங்க, அந்த மரத்து பக்கம் லெஃப்ட்ல போனீங்கன்னா அந்த வீடு வரும்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒரு முறையாக அவர் நடத்தினார். அதுபோல எலியா, அவன் அப்படியே பயந்து தூங்கி கொண்டு இருந்தான். அப்ப தூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்தான் எலியாவுக்கு.
என்ன போஜனம் கொடுதான்? யார் மூலம் அந்த போஜனம் கொடுக்கப்பட்டது? எலியாவே நீ எழும்புன்றார். எலியாவே நீங்க என்ன பண்றான்றார் கர்த்தர். அந்த வசனம் ராஜாக்கள்ல இருக்குது. அப்போ அவனுக்கு பசி இருக்கான். அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் ஒரு காகத்தின் மூலம் கொடு. அந்த மெத்தடை பேசுறான். ஐ எம் டாக்கிங் அபவுட் த மெத்தட். அந்த கர்த்தர் செய்த முறை, ஹிஸ் வே, அவருடைய வழி முறையை பார்த்தீங்கன்னா மனுஷனால ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு தேவன் தம்முடைய வல்லமை, தம்முடைய வழியை, அவர் வழியை உண்டாக்கி நடத்தின விதமே ரொம்ப ஒரு நூதன முறையா பெக்யூலியர் வே, நூதன முறையாக காணப்பட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த 2026 ஆண்டு முழுவதும் நன்றாக யோசிங்க. 2026 ஆண்டு முழுவதும் தேவன் அவருடைய வழி, அதாவது அந்த வசனம் இஸ் வே என்று சொல்லும் பொழுது முக்கியமான வார்த்தை மெத்தட் ஆஃப் காட், அவருடைய முறை ஒன்று இருக்குது. அவர் என்ன முறை வச்சிருக்கிறாரோ, எப்படிதான் உங்க குடும்பத்தை நடத்த வேண்டும், உங்க பிள்ளைகள் எப்படி நடத்த வேண்டும், இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரானாலும் அவருக்குன்னு ஒரு மெத்தட் வச்சிருக்க. ஈ காட் ஒன் மெத்தட். அவருக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறை மூலமாக அவருடைய வழியிலே நம்மை நடத்துவாராக. 2026 முழுவதும் his own method, அவருடைய முறையிலே அவர் நடத்துவார். உங்களுடைய முறை அல்ல, மனைவியுடைய சித்தம் அல்ல, புருஷனுடைய சித்தம் அல்ல, பிள்ளைகளுடைய சித்தம் அல்ல. உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் தம்முடைய வழியிலே, தம்முடைய வழிகளின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி இரண்டாக பிளந்து வெட்டாந்தரை உண்டாக்கினாரோ, 2026 ஆண்டிலே சில காரியங்களை கர்த்தர் பிளந்து இரண்டாக்கி நடுவிலே புதிய வழியை உண்டாக்கி அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 2026 is very important year for us. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நன்றாக விளங்குங்கள். கர்த்தாவே, உம்முடைய வழி ஐயா, ஹிஸ் வே, அதை நன்றாக நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. மூன்றாவதாக ஹிஸ் ஒர்க். யோபு 36 வசனம். மனுஷன் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த. அவருடைய கிரியை, இஸ் ஒர்க். இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும் இஸ் ஒர்க். முதலாவது சொன்னேன், முதலாவது இஸ் பவர், இரண்டாவது இஸ் வே, மூணாவது இஸ் ஒர்க். அவருடைய கிரியை ஒன்று இருக்குது. அப்படின்னா ஸ்கில் ஆஃப் காட், மெத்தட் ஆஃப் காட், மைட் ஆஃப் காட், ஸ்கில் ஆஃப் காட். ஸ்கில் என்றால் திறமை. ஒவ்வொருத்தருக்கு தேவன் நமக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கிறார். அதுபோல தேவன் தன்னுடைய திறமையினால தான் உங்களையும் என்னையும் நடத்துகிறார். 2026 முழுவதும் கர்த்தாவே நடத்தும் என்று சொல்லும் பொழுது அது என்ன குறிக்கிறது என்றால் ஸ்கில் ஆஃப் காட். அவருக்கு என்ன திறமை இருக்குதோ அதன்படி தான் நடத்துவார். 2026 முழுவதும் the skill of God will lead us. அவருடைய அந்த திறமை தான் நம்மளை வழி நடத்தும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதை நன்றாக யோசித்து பாருங்கள். அது ஏன் திறமைன்னு சொல்ல தெரியுமா? யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் ஒரு 10-20 வசனம் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. அவருடைய ஸ்கில், அவருடைய திறமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
முதல் 2-3 வசனம் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 15th சாப்டர் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 15 வாசிங்க. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். கவனிங்கள், நான் முக்கியமான ஸ்கில் ஆஃப் காட் என்று சொல்லும் பொழுது அவருடைய திறமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 8ஆம் வசனம் வாசியுங்கள். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவித்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலில் உறைந்து போயிற்று. 4ஆம் வசனம் வாசியுங்கள். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். தள்ளிவிட்டார். God pushed them into the sea. அவர் அவர்களை தள்ளிவிட்டார். நம்ம சொல்லுவோம், ஏன் என்னை பிடிச்சி தள்ளுற சொல்றோமா இல்லையா? அதான் யோசிச்சு பாருங்க. அதுபோல தேவன் அவருடைய திறமை, என்ன திறமை? ஸ்கில் ஆஃப் காட். ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்கில் ஆஃப் காட். அந்த திறமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்களை சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், பார்வோன் சேனையை. இன்னொரு வசனம் 8ஆம் வசனம். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவித்து நின்றது. அவ்வளோ அப்படியே நம்ம மூச்சு விடுறோம்ல, நம்ம சுவாசிக்கிறோம், மூக்குனாலே சுவாசிக்கிறோம். அந்த உள்ள போன ஆவி மூக்கு வழியா வருகிற அந்த சுவாசத்தினாலே ஜலம் குவியலாக நின்றது. அப்படியானால் என்ன மாதிரி ஸ்கில் பாருங்களேன். நீங்க நானும் டெய்லி மூச்சு விடுறோமா இல்லையா? we are breathing every day. அனுதினமும் ஏதாவது ஒரு புக்கோ பேப்பரோ பென்சிலோ நகருதா நம்ம மூச்சில்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்றும் நகராது. நல்லா மூச்சு விடுறோம். டாக்டர்கிட்ட போனால் நல்லா உள்ள இழுத்து விடும், அப்படி இழுத்து வெளியே விடுங்கன்னுவாங்க. ஆனால் தேவன் தம்முடைய சுவாசத்தினாலே, தன்னுடைய மூச்சு விடுகிற அந்த சுவாசத்தினாலே ஜலம் குவிந்த, the water was heaped, குவிந்து நின்றது. அப்படியானால் அது அவருடைய திறமை, the skill of God. அது போல 2026 முழுவதும் God and the skill of God will lead us. தேவனுடைய திறமை தான் நம்மளை வழி நடத்தும். அதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது முக்கியமான பாயிண்ட் அல்லது இஸ் ஒர்க், அவருடைய கிரியை. அவருடைய கிரியை என்ன? நான் வாசித்த பகுதியிலே அவருடைய கிரியை என்ன? அந்த இடத்துல நீங்களும் நானும் நன்றாக அவருடைய கிரியை, திறமை, ஸ்கில் ஆஃப் காட், திறமையில் அந்த பார்வோனின் சேனையை தள்ளிவிட்டார். அது அவருடைய கிரியை. 8ஆம் வசனத்தில் அவருடைய சுவாசத்தினாலே ஜலம் குவியலாக நின்றது. இன்னொரு 8ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்ற, ஸ்டாண்ட் டைரக்ட், அட்டென்ஷன். இதெல்லாம் the skill of God. I'm talking about the skill of God. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆழமான ஜலம், இந்த மிட்ஸ் ஆஃப் தி சீ, நடு கடலிலே அப்படியே ஐஸா, அந்த செவரு வந்து நடந்து போறதுக்கு ஒரு ஐஸ் கட்டி செவரு போல கர்த்தர் உருவாக்கி வைத்தபடினாலே ஜனங்கள் வெட்டாந்தரையிலே கடந்து போனார்கள். இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது? the skill of God, தேவனுடைய திறமை, இஸ் ஒர்க். முதலாவது வசனத்தை வாசித்தோம், இஸ் பவர். ரெண்டாவது இஸ் வே. மூணாவது இஸ் ஒர்க், அவருடைய கிரியை. நீங்கள் நான் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்லாமல் யோபு 36:26 வாசியுங்கள். யோபு, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர்
பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து 26ன்ற எதை வாசிக்கிறீங்க? யோபு 36:26 நான் வாசிக்கிறேன். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்கள் இஸ் இயர்ஸ், இங்கிலீஷ் பைபிள்ல இஸ் இயர்ஸ், அவருடைய வருஷங்கள் லக்கம் ஆராய்ந்து முடியாது. அப்படியானால் இதுல முக்கியமான பாயிண்ட், வருஷங்கள் கூட அவர் கையில காணப்படுகிறது. Not only his way, not only his work, not only his power, but his year. வருஷங்கள் அவருடைய வருஷம், எல்லாமே அவருடைய வருஷம்தான். நம்ம மனுஷன் வந்து ஒரு பேரை வச்சுக்கிறான், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஆனா ஆண்டவருடைய கணக்குல எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்னது? ஒரு நாள் தேவனுடைய ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு 1000 years. இங்க யோபு சொல்றாரு, யோபுல வாசித்தோம், வசனம் சொல்லுகிறது வருஷங்கள். 26ல பாத்தீங்கன்னா 26 அவருடைய வருஷங்கள், அவருடைய வருஷங்கள். அப்படியானால் யோசித்து பாருங்கள், இஸ் இயர், அவருடைய வருஷங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து ஆராய்ந்து முடியாது. யுக யுகமாக இருக்கிற வருஷங்கள், அனாதியா இருக்கிற வருஷங்கள். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சும்மா ஒரு பேருக்கு அப்படியே எண்ணி பார்க்கலாம். இயர் 12 months, 365 days. கூட வேணா எப்பாவது ஒரு லீப் இயர் சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் வசனத்தின்படி இஸ் இயர், அவருடைய வருஷங்கள். நீங்களும் நானும் போடுகிற எந்த கணக்கும் கர்த்தர் உடனடியாக வைக்க மாட்டார். எல்லாம் தலைகீழாக தான் நடக்கும். அவருடைய வருஷங்களிலே எது எது அந்த வருஷத்துக்குள்ள என்ன நடத்தணுமோ, 2026ல அவருடைய வருஷங்களாகிய எண்ணங்கள், தேவனுடைய தாட்ல என்ன இருக்குதோ 2026ல கர்த்தர் உங்க அந்த இடத்துல நிறைவேற்றுவாராக. அதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கடைசியாக 5வதாக வாசிக்கலாம். 36, 29வது வசனம். மேகங்களின் பருவங்களையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமரிகளையும் அறிய முடியுமோ? நீங்கள் மறுபடியும் வாசிங்கள். 29. வாசிங்க. மேகங்களின் பருவங்களையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமரல்களையும் அறிய முடியுமோ? அவருடைய கூடாரங்கள் இஸ் டேபன், இங்கிலீஷ்ல இஸ் டேபர்னாக்கிள். அப்படியானால் உலகத்திலே ஜீவிக்கிற நமக்கு நன்றாக யோபு 36ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் முடிய வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். dwelling of God, dwelling of God is tabernacle, dwelling of God. 14வது வசனம் 37 14 வாசிங்க. யோபு 37:14. யோபே இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாருங்கள். Just think about the wonders of God. ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாரு யோபே என்று ஒரு மாதிரி கமாண்டிங்கோடு அவர் சொல்லுகிற வார்த்தை. இது அந்த முக்கியமான வார்த்தையை நான் வருகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு வசனத்தில் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் 36:29 இஸ் டேபர்னாக்கல் என்று சொல்லும் பொழுது அந்த வானம் முழுவதும் ஒரு ஜலத்திரை போல மூடி இருக்குது. ஓல் ஹெவன், ஹெவன்னா பரலோகம் இல்லை, இங்கிலீஷ் பைபிளில் ஹெவன் இருக்கும். வானம் முழுவதும் அந்த மல்டிடியூட் ஆஃப் வாட்டர்ஸ்,
அப்படியே நீர் துளிகளால நிறைந்திருக்கிறது. அதனால்தான் மழை வருது. நன்றாக யோசித்து பாருங்கள். மேகங்கள் பெய்து 28 மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே நான் வெளியில அப்படி நின்று மேலே பார்க்குற அந்த உலகம் முழுவதும் மேலே இருக்கிற காரியங்க பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் அ டேபர்நாக்கிள், ஈஸ்ட் டேபர்நாக்கிள். அது வந்து வசனம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 37ஆம் அதிகாரம்லாம் தேவனுடைய அதிசயமான கிரியை பார்க்கும் பொழுது மனுஷன் கண்டிப்பாக ஒரு தேவ பயத்தோடு தான் காணப்பட வேண்டும். அதோடைய பிள்ளைகள் எல்லாம். அதனாலே நான் முடிக்கிறேன். நீங்கள் 36ஆம் அதிகாரம் யோபிலே வாசித்தோம். இஸ் பவர், இஸ் வே, இஸ் ஒர்க், இஸ் இயர்ஸ், இஸ் டேபர்நாக்கிள். இந்த 5ம் இங்கிலீஷ் பைபிளை கம்பேர் பண்ணி பாருங்க. ஹிஸ் என்ற வார்த்தை ஆங்காங்கே காணப்படும். அதனாலே இதை நன்றாக தியானித்து இன்னும் ஆழமான குறிப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வழியிலும் 2026ஆம் ஆண்டு முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தாவே என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க சுத்தமாக இருக்கிறீரோ நாங்கள் தியானித்தது போல உம்முடைய வழிகள் கர்த்தாவே இயேசுவே. அவர் அது மட்டுமல்லாமல் இஸ் பவர், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இஸ் டேபர்நாக்கிள், உம்முடைய கூடாரம். இன்னும் அதிகமாக சொல்லினால் உம்முடைய வருஷங்கள், இஸ் இயர்ஸ். இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு தேவனுக்காக பக்தி உள்ளவர்களாக, the fear of God, பக்தி உள்ளவர்களாக காணப்படுகிறோமா இல்லையா என்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபை தருவாராக. அன்பின் பிதாவே, இந்த வழியில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை படைக்கிறோம் ஐயா. இது எங்களோடு கூட இருந்து பேசும். நாங்கள் வேதத்தில் தியானித்தது போல 2026 முழுவதும் கர்த்தாவே எப்படியாகிலும் நாங்கள் தியானித்தது போல இயேசு 5 காரியத்தை தியானித்தோம் ஐயா. இயேசுவே இஸ் பவர், உம்முடைய வல்லமை, உம்முடைய வழி கர்த்தாவே இயேசுவே. அது மட்டுமா இஸ் ஒர்க், உம்முடைய கிரியை கர்த்தாவே. இஸ் டேபர்நாக்கிள், உம்முடைய கூடாரம். இஸ் இயர்ஸ், உம்முடைய வருஷங்கள். இதையெல்லாம் நாங்கள் தியானித்து 2026 முழுவதும் எங்களோடு கூட இருந்து எல்லாரையும் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.